வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs கதை கேட்கலாம் வாங்க. இந்த எபிசோட்ல காட்டில் வாழ்கிற மக்கள் அடுத்தவங்களுக்கு தங்கள் கொண்டு வந்த உணவை பகிர்ந்து கொள்கிற வழக்கம் இருக்கு. நாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த வேள்பாரிய கபிலரோட சந்திப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. இருட்டுற நேரத்தில் நடுமலையில் மேற்கு திசை அடிவாரத்துல இருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே அந்த குகையில் பல பேர் இருந்தாங்க. எல்லாருமே கொற்றவை கூத்த பார்க்க வந்தவங்க தான். எல்லாரும் பரம்பு நாட்டில் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. புலிவால் குகைன்றது பெரிய நீளமான குகை. அதில் எத்தனை பேர் வேணுனாலும் படுத்துக்கலாம். அதன் கீழ் முனையில் ஒரு நீரூற்று இருக்கு. முன்னால் வந்தவங்க பந்தத்தை பொருத்தி வச்சுருந்தாங்க. ஏந்தி வந்த ஆயுதங்களெல்லாம் ஒரு ஓரத்தில் சாய்ச்சி வச்சுருந்தாங்க. வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கூட ரொம்ப ஆசையாக வந்து பேசுகிறாங்க. முதுமையில் கூட தளர்ந்துடாத பழையனை பற்றி பேச எவ்வளவோ இருக்கு. அந்த குகையில் ஆணும் பெண்ணுமா ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அதில் ஒரு கூட்டம் வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்ச பன்றி கறியை ஒரு கூடை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கபிலர் வந்து ரொம்ப களைச்சி போய் வந்திருக்காரு. அவருக்கு பனையோலையில் நிறைய கறித்துண்டுகளை வச்சு நீலன் கொண்டு வந்து கொடுக்குறான். உப்பு கறியோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. விரும்பி சாப்பிட்டாரு கபிலர். இன்னும் வேணும் போல இருந்தது. அரை இருட்டில் நீலனை அடையாளம் காண முடியல. மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக போயிருப்பான். சத்தம் போட்டு அவனை அழைக்கிறதுக்கு கபிலருக்கு தயக்கமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது. அதனோட தாய் வந்து அப்பதான் கறித்துண்டங்களை கையில வாங்குறா. குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனே பக்கத்துல யார் கையிலயோ கொடுத்துட்டு ஓடி போய் குழந்தைய எடுத்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் பால் கொடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை கன்னத்தை தொட்டு கொஞ்சிட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டு எழுந்து வரா. இந்த கூட்டத்தில் யார்கிட்ட நான் கறித்துண்டங்களை கொடுத்தோம் அப்படின்னு அவளுக்கு நினைவிலேயே இல்லை. அதனால அங்கே பனங்கூடை கிட்ட போய் பார்க்குறா. கறி மொத்தம் தீர்ந்து போச்சு. இப்போ அவளுக்கு ரொம்ப பசியாக வேற இருக்குது. அதனால அப்படியே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கலங்கி போய் நிற்கிறா. அப்பதான் கபிலர் பார்க்குறாரு. மகளே மகளே, உனக்கான உணவு என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கபிலர் குரல் கொடுக்குறாரு. அந்த குரல் கேட்ட பக்கமா அந்த பொண்ணு வரா. வந்துட்டு கபிலர் கையிலிருந்து வாங்கிக்கிறா. அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதையே நன்றியா தெரிவிச்சுட்டு அவ போய் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. கபிலர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பசி, சுவை வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ வேற கையில கொடுத்துட்டு போயிட்ட. அதை பார்த்து ஒரு துண்டாவது எடுத்து சாப்பிட்றலாமா அப்படின்னு பல முறை தோணுச்சு. ஆனா கை நிறைய கறி துண்டங்களை வாங்கிய நீ குழந்தையின் அழுகுரல் கேட்ட உடனே மொத்தத்தையும் உதறிட்டு ஓடினாயே. தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கெல்லாம் அற்ப புழுவம்மா அப்படின்னு கபிலர் சொல்றாரு. பெரிய பெரிய வார்த்தைங்கள்லாம் சொல்றீங்க. இருட்டுல உங்க முகம் கூட எனக்கு தெரியல. ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்து தானா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்றா. ஈச்ச மதுவுக்கு வறுத்த கறி தான் சரியான ஈடு. ஆனாலும் வெப்பம் அதிகமா இருக்கிறனால உப்பு கறி துண்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீலன் இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் கபிலருக்கு. அதையும் குடிச்ச கபிலர் என்ன பண்றாருன்னா ஒரு ஓரமா படுத்து தூங்க முயற்சி பண்றாரு. எத்தனை வருஷம்தான் காட்டிலேயே வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது தான் காடு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இன்னைக்கோட புது அனுபவம் என்னன்னா காக்கா விரிச்சியை பற்றிய கதை. கபிலருக்கு தூக்கமே வரல. தாகம் வேற எடுத்தது. சரி போய் அந்த சுனையில தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிக்கிறாரு. அதை பார்த்த உடனே நீலன் உடனே ஓடி வரான். மடிப்பு பாருங்க, காலை பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை கூட்டிட்டு போறான். வலது கையை மெல்ல உயர்த்தி நீலன் தோள்பட்டையை பிடிச்சிக்கிறாரு. அவரோட கை நடுக்கத்தை நீலனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உடனே கொஞ்சம் வெளிச்சத்துல கூட்டிட்டு வரான். நான் உங்களை எதிர்பாராத நேரத்துல கீழே தள்ளிட்டேன். உடம்பு முழுசும் காயமாயிருச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் உயிரை காப்பாத்தின உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்லணும் அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. உங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போதே கபிலர் குறுக்கிட்டு பேசுறாரு.
அந்த காக்கா விரிச்சு முதல்ல என்ன தான் பார்த்தது அப்படின்னு சொல்றாரு. நீலனுக்கு ஒரே அதிர்ச்சி. அதை நீங்க பாத்தீங்களா? ஆமா, கருவேங்கை போல மரக்கொம்புகளை தாவி உட்காரும். ஏதோ வெறும் விலங்குன்னு தான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் தான் ரெக்கைகளை விரிச்சது. அது பார்த்தா பறவை அப்படின்னு தெரிஞ்சது. நீ என்னை கீழே தள்ளினப்பதான் அது நம்மளை கடந்து போய் வேற ஒரு பருந்து அடிச்சது அப்படின்னு சொல்றாரு. பழையன் முன்னால பார்த்தது ஒன்று, அதுக்கு பின்னால இன்னொன்று. வந்த காக்கா விரிச்சு 1 இல்லை 2 அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நீலன் நடுங்குறான். எங்க கண்ணில் மட்டும் படவே இல்லையே. அதை பத்தி நீங்க தெரிஞ்சதுனால அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுலயே முயற்சி பண்ணீங்க. ஆனா எனக்கு அது என்னன்னே தெரியல. அதனால நான் அண்ணாந்து பார்த்து அதை பார்த்துட்டேன். இதெல்லாம் அறியாமையால நடந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. நீலனுக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது. அவர்கிட்ட இன்னும் அதிகமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்குள்ள சுனைக்கிட்ட வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காக்கா விரிச்சி பத்தி ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். முன்ன காலத்துல இருந்தே இருந்துச்சையா, ஆனா அதை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். இப்ப பரம்பு நாட்டுல உயிரோடு இருக்கிறவங்கள அதை பார்த்தவங்க ஒரு 10 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு பறவையை பத்தி சமவெளியில வாழ்ற மக்களுக்கு தெரியவே இல்லையே. காட்டுல நமக்கு தெரியாது எத்தனையோ இருக்கையா. நம்ம வியக்க தொடங்கினா அதுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் குகைக்குள்ள நுழையிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கபிலர் போய் படுக்க போயிடுறாரு. உடலெல்லாம் ஒரே வலி. சரி, எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலிச்சது. வேற வழி இல்லாம சமாளிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் தூங்க முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல கொஞ்சம் பேச்சு குரல் கேக்குது. வேட்டூர் கூட்டத்தோட வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின்னால பேச தொடங்குறாங்க. எழுத்து கற்ற புலவர் அப்படின்னு சொன்னாரு. பாரிய பார்க்க வேணுமா, அதனால அழைத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பழையன் சொல்றாரு. அப்போதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்களா அப்படின்னு அரைக்குறையா கேக்குது. அந்த கூட்டத்துல ஒருத்தர் கேக்குறான், அந்த ஆள் ஒரு வேளை ஒற்றனா இருப்பானோ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பழையன் சொல்றாரு, ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவுமே அவர்கிட்ட இல்லப்பா அப்படின்றாரு. கபிலருக்கு நல்லா கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது எல்லாம் கேக்குது. அப்படி நம்ப வைப்பது தானே சிறந்த ஒற்றனின் தகுதி அப்படின்னு இன்னொரு குரல் கேக்குது. பழையனோட பேச்சையே மடக்கி பேசுறது யாரு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இருட்டுக்குள்ள இருந்த அந்த மனுஷன் அங்கிருந்தே பேசிட்டு இருக்கிறான். வந்திருப்பது கூழையனா அப்படின்னு கேக்குறாரு பழையன். கிழவா, கண்ணும் காதும் அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல வந்து பழையனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. பரம்பு நாட்டு தென்பகுதியில எல்லை காவலன் தான் கூழையன். உயரத்துல கொஞ்சம் குள்ளமா இருப்பான். ஆனா வீரத்திலையும் உடல் வலிமையிலும் யாராலும் மிஞ்ச முடியாது அப்படின்னு பேர் எடுத்தவன். படுத்துறங்க கபிலரை விட இருவரும் சற்று தொலைவு நகர்ந்து போய் பேசுறாங்க. காலம் மாறிவிட்டது கிழவா. நிறைய குளங்களை வெட்டி வீழ்த்துறாங்க அந்த வேந்தருங்க. அவங்க கண்களுக்கெல்லாம் உறுத்தலா இருக்கிறது பாரிதான். ஆகட்டும், அவங்க என்னதான் திட்டம் திட்டினாலும் நம்மள ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்னு அந்த கிழவனுக்கு பதில் சொல்றாரு பழையன். ஆனா உங்க காலம் மாதிரி இது இல்லப்பா. மிளகையும் கொற்கை முத்துக்களுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம கிட்ட தோத்து போயிட்டாங்க இல்லையா, அதுக்காக பழி வாங்குற வெறியோட இருக்கிறாங்க. இதை பத்தி யார்கிட்டயும் பேசல, பாரிக்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற நீ கொற்றவை கூத்துல பங்கெடுக்கலையா அப்படின்னு கேக்குறான். இல்ல கிழவா, எல்லைக்கு திரும்பி ஆகணும். கொற்றவை கூத்துல பங்கெடுக்காமல் திரும்புற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை அதுதான். கிழவன் குறுன்னு கூழையனையே பார்த்தாரு. எதை வச்சு சொல்ற? எல்லைப்புற ஊர்கள்ல புதிய மனிதர்கள் நடமாடுறாங்க. நமக்கு தெரியாத வேட்டை நாய்கள்லாம் அலையுது. பள்ளத்தூருக்கு வர உமனர்கள் கூட முன் போல வந்து கொடுத்துட்டு உடனே போறதில்ல. பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த பாணர் குழுவும் போன வருஷத்துல ஒரு முறை கூட கொள்ளையர்கள் கிட்ட மாட்டல. இதெல்லாம் கேட்கும்போது சந்தேகமா இல்லை அப்படின்னு கேக்குறாரு. கொள்ளையர்கிட்ட சிக்காம இருப்பதற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. காடுகள்ல அந்த மூவேந்தர்களோட படைகள் தங்கி இருக்காங்க. படைகள்லாம் தங்கி இருக்கிற இடத்துல கொள்ளையர்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு அந்த கூழையன் சொல்றான். அதோட இல்லாம வழக்கத்துக்கு மாறா அதிகப்படியான விருந்தினர்கள் இங்க தங்கி இருக்காங்க. இது போரின் அறிகுறியா தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்காக எல்லா விருந்தினர்களையும் அப்ப சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சந்தேகப்பட முடியாதுதான், ஆனா கண்டறிய முடியும். அதற்கான எந்த முயற்சியுமே செய்யாம இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க
அப்படின்னு சொல்றாங்க. என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க? பாணருக்கு தான் வறுமை, அவன் பரிசில் பெறதுக்காக வரான். புலவனுக்கு இங்க என்ன வேலை? எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவர் எதுக்கு இங்க வரணும்? அவருக்கு கிடைக்காத பொண்ணும் பொருளா? அப்படி இருக்க இவ்வளவு ஒரு கடினமான மலை பிரதேசத்துக்கு எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவரு தனித்த தேர்ல வந்து இறங்கி இருக்கிறாரு இந்த காட்டுக்குள்ள. அவரை காட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு போனது யாரோடைய தேரு? தேர்ல வந்து இறங்குற அளவுக்கு வளமா இருக்கிறவரு எதுக்காக இந்த கடுமையான காட்டை தாங்கிக்கிட்டு வரணும்? அந்த நேரத்துல பழையனோட கண்ணு நீலனை தேடுது. அவன் கூழைனைக்கு பின்னால இருக்கிறான். ஆகட்டும், நாளை காலையில அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பழையன். கூழையின் முகத்துல ஒரே சிரிப்பு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேக்குறார் பழையன். நம்பின பின்னால ஒருத்தர்கிட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறது உன்னால முடியாது. நானே காலையில அவர்கிட்ட பேசுறேன். அவரை உங்க கூட அனுப்பி வைக்கிறதா இல்ல என்னோட அழைச்சிட்டு போறதா அப்படின்றது அவர் சொல்ற பதில்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பழையனும் நீலனும் அதுக்கு பின்னால பேசிக்கவே இல்லை. நீலன் திசைக்காவல் வீரன், கூழையனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு வீரன். அதனால அவனால எதுவும் பேச முடியல. கொஞ்சம் நிறைய திட்டம் வாங்கியிருப்பான் போல அப்படின்ட்டு பழையனுக்கு தெரியும். ஆனாலும் பழையன் நினைக்கிறாரு, காட்டுக்குள்ள பயணப்படுற ஒருத்தனால இவ்வளவு தொலைவு கபடத்தனத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதை கூட உணர முடியாத அளவுக்கு கூழையனை பதற்றம் தொற்றி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, காலையில என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவோட தூங்க போறாரு. காலையில பறவைகளின் ஓசை அதிகமா கேக்குது காடு முழுக்க. உடலை முறுக்கி எழுறாரு கபிலர். ராத்திரி முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்த பேச்சரவும் இப்போ ஒண்ணு கூட இல்லை. கண்ணை திறந்து பாக்குறாரு, ஒருத்தரை கூட காணோம் அந்த குகையில. காலையிலே எந்திரிச்சு எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சு உட்கார்றாரு. சரி, அவங்கெல்லாம் போட்டோம், என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீலன் இருப்பானே, அவனை எங்க காணோம் அப்படின்னு பாக்குறாரு சுத்தி முத்தியும். குகை முகப்புல சூரியன் ஒளி சுரீர் நடிக்குது. அந்த பாறையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கண்ணை கசக்கிட்டு பாக்குறாரு கபிலர். அவரோட முகம் தெரியல. உயரம், திரண்டு விரிஞ்ச தோல்ங்க, உடல் அமைப்புல ஒரு கம்பீரம் இருக்கு. கபிலர் எழுந்து விட்டதை பார்த்து அந்த மனிதர் முன்னால ஓடி வராரு. முழு சூரியனும் அவரது முதுகு அடைச்சிட்டு இருக்கு. தோள்பட்டையில இருந்து சுண்டி இழுக்கும் தலைமுடி, அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காரு. குகைக்கு முன்னால அந்த மலைச்சரிவுல மொத்த கூட்டமும் நின்றுட்டு இருக்குது. அதெல்லாம் அரைக்குறையா தெரியுது. எட்டி பாக்குறாரு. முன்னகர்ந்து வர்றவர் பார்த்தா அவரோட குரல் கம்பீரமா ஒலிக்குது. முதல் நாளே கால் தசை பிறண்டுருச்சு. நாக்கருத்தான் புல்லு உடம்பெல்லாம் கீறி இருக்கு. காக்கா விரிச்சு நிலை குலைய வச்சிருச்சு. நீலன் எதிர்பாராத நேரத்துல தூக்கி அடிச்சிருக்கான். இவ்வளவு தாக்குதலையும் வலியும் தாங்கிட்டு மலைகளை கடந்து வந்திருக்கிறீர்களே, இனியாவது உங்களை என்னோட தோல்ல தூக்கி செல்ல அனுமதிப்பீர்களா அப்படின்னு கேக்குறான். திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வந்த அந்த மாமனிதரை பார்த்து கேக்குறாரு, நீங்கள் யார்? வேல்பாரி. நண்பர்களே, இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.